பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் உபாகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே நியாயஸ்தலத்திலே எப்படி நீதி வழங்க வேண்டும், எப்படி தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவரை தேவன் இங்கே கற்றுக் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவான் ஆனால் நியாயாதிபதி அவனை கீழே கடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பதாக நீசனாய் தோன்றுவான். அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இதன்படியே அருளாத கிறிஸ்துவானவர் தனது பாடுகளின் முன்பு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் தனது ஊழிய காலத்திலே இவ்விதமாக அடிக்கப்பட்டதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்ற பவுல் அப்போஸ்தலர் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அநேக நீதிகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், நீதியின் பாதைகளிலே எப்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே முதற் பலன்களும் தசபாகங்களும் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் கற்றுத் தருகிறார். இஸ்ரவேலின் மீட்பும் வாழ்வும் தேவனின் அருட்செயல் என்பதை நாம் எப்பொழுதும் அவர் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் இந்த உண்மையை வெளியரங்கமாக அறிக்கையிட வேண்டும். அதற்காக அவர்கள் காணிக்கைகளை படைக்க வேண்டும், நன்றி கூற வேண்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் என்ற நிலைமையில் நாமும் கூட நமக்கு கிடைத்த மீட்பின் வாழ்வுக்காக, இந்த ரட்சிப்புக்காக, கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய இரக்கத்திற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டு அவருடைய மரணத்தினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு அவருடைய உடைமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் நன்றியுடன் அவருக்கு நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் மறுரூபப்பட வேண்டும். அதையெல்லாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமது நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலேயே இருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இங்கே கற்றுத் தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் சொன்னபடியே உன் தேவனாயி கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்கிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனங்களின்படியே நம்மை வாழும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
தமது ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் தமது ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 27வது அதிகாரத்துல ஏபால் மலையின் மேல் பலிபீடம் கட்டுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் அங்கே கிடைத்ததான பெரிய கல்லுகளை எடுத்து அவை நாட்டி சாந்து பூசி நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அதில் எழுதி அதை ஏபால் மலையிலே நாட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இங்கே உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டக்கடவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த கல்லிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி போகும்போது வருகிறதான சாபங்களை குறித்தும் அந்த ஏபால் மலையிலே அறிவிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பதை இங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். 28வது அதிகாரத்திலே கீழ்ப்படிதலுக்குள்ள ஆசீர்வாதங்களும் கீழ்ப்படியாமைக்குள்ள சாபங்களையும் ஆண்டவர் கற்றுகிறார். முதல் 14 வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். சாபங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து விலகி போகும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். சர்வவல்லமை தேவன் தாமே நம்மை மகிமையின் ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.